தேங்க்யூ சார். உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆத்மாவை பற்றி. டெய்லி உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கேன். என்னோடய அப்பா இறந்து 5th டே. அப்பா இறந்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி இது நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் நான் இருக்கும்போது ரொம்ப என்னால் அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். அப்போ ரேண்டமாக உங்களோட வீடியோ சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட வீடியோ ஒன்று வந்தது. இறந்தவர்களை காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் குற்ற உணர்வில் வருந்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி 10 months பிஃபோர் நீங்கள் அந்த வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோ சஜஷனில் வந்துகிட்டே இருந்தது. நானும் ஸ்கிப் பண்ணுறேன். திரும்ப அந்த வீடியோ வந்துகிட்டே இருந்தது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இந்த சேனல் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 3rd டைம் அதே வீடியோ நான் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமும் திரும்ப வந்ததுனால 3ஆவது தடவை அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி கேட்டேன் நான். அதில் என்னோடய அப்பாவே சொன்னது மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆன்மாவாக இது நான் எடுத்த முடிவு. என்னோடய மரணத்தை தள்ளி போட்டிருக்க முடியாது, தள்ளி போட்டுக்கலான்னு நினைக்காத அப்படின்னு சொன்னது மாதிரி இருந்தது. அப்போது ஒரு மைண்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தெளிவு கிடச்சிது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன். இப்போ டெய்லி உங்களோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். மேபி எனக்கு நீங்கள் அப்பா என்னை கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி அதை உணர்கிற ஸ்டேஜில் நான் இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களோட வீடியோஸ் மூலமாக நீங்கள் நிறைய கைட் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. உங்க அப்பா உங்களை கைட் பண்றாருன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அதுலயே இன்னொரு உணர்தல் வேணும்னு நீங்க நம்புறீங்க. ஆனா அது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையே. அவர் திரும்ப தெளிவின் வழியாக வழிகாட்டும் போது ஸ்கிப் பண்ணாலும் இது என்ன இதுன்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மனத்தெளிவு வந்தது இல்லையா? அந்த மனத்தெளிவு தானே அவர் எதிர்பார்க்கும் மாற்றம். அப்போ அந்த உருவமற்ற சக்தி அவ்வாறு உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் உணர்தல். அதுதான் அந்த ரியலைசேஷன். புரியுதுங்களா? உணர்றதுங்கிறது வெறும் குரலா மகளே அப்படின்னு பேசணும்னோ இல்ல அவர் ஒரு உருவமா காட்சி கொடுக்கணும். அந்த உருவம் குரலுக்குள்ள இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால கம்யூனிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் இது ஜாஸ்தி ஆகணும், இன்னும் இது தெளிவாகணும், இன்னும் இது பிரம்மாண்டமாகணும்னா அதற்குரிய அலைவரிசைக்கு நீங்க இருக்கணும். அது தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் பாருங்க. அதுவே உங்களுடைய மனதை பெருமளவில் செழுமையடைய செய்யும், உதவி செய்யும். சரியா? இது ஒரு ஏணி மாதிரி. அதை கெட்டியா பிடிச்சு மேல போய்க்குங்க. சரியா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.